இன்றைய ஜோதிட பிரிவு பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அணியக்கூடிய ரத்தினங்கள், அணியக்கூடாத ரத்தினங்கள். இந்த தலைப்புல பேச வேண்டும் என்று நான் நினைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் நண்பர் ஒருவர் உடன் பேசிக் கொண்டிருந்தேன். மிகவும் உடல் சோர்வுற்று மனச்சோர்வுற்று இருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய கைகளை பார்த்தேன். கைகளில் ஒரு ரத்தினம் அணிந்திருந்தார். நான் உடனே கேட்டேன், இந்த ரத்தினம் எதற்காக அணிந்திருக்கிறீர்கள் என்று. எப்பொழுது என்று எனக்கு நினைவில்லை, ஆனால் நீண்ட காலமாக அணிந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே என் மனதில் பட்டது, இந்த ரத்தினம் இவர் அணியக்கூடாத ரத்தினமாக இருப்பது போல் தெரிகிறதே. அந்த நேரத்தில் அவர் அவருடைய ஜாதகத்தை கூட என்னிடம் காண்பிக்கவில்லை. நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்பது அவருக்கு தெரியாது. நான் உடனே ஒரு ஆலோசனை தருகிறேன், அதை பின்பற்றுவீர்களா என்று கேட்டேன். சரி, பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த மோதிரத்தை, இந்த கல் பதித்த இந்த மோதிரத்தை ஒரு 40 நாட்கள் கலற்றி வைத்துவிட்டு 40 நாள் கழித்து வந்து போடலாமா வேண்டாமா என்று என்னிடம் ஆலோசனை செய்யுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இது நான் நீண்ட நெடுங்காலமாக போட்டிருக்கிறேன். நீண்ட நெடுங்காலமா போட்டிருக்கீங்க, ஒரு 40 நாள் போடாம இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்ல, சரி என்று சொல்லி உடனேயே அதை கலற்றி வைத்து விட்டார். 40 நாள் முடிவதற்குள் அவருக்கு நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு வழக்கு முடிந்து விட்டது. உடல் பிணி நீங்கிவிட்டது. ஆச்சரியமாக இருக்கும், அவருக்கு பதவி உயர்வும் வந்து விட்டது. அவர் உடனே வந்து, என்ன சார் இப்படி கேட்டார். நான் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கவில்லை, இருந்தாலும் உங்களுடைய பேச்சினுடைய சொல்லாடலையும் உங்களுடைய முகபாவத்தையும் வைத்துக்கொண்டு இது ஒருவேளை தேவையில்லாத கல்லை நீங்க அணிந்திருக்கலாமே என்று தோன்றியதனால் அப்படி சொன்னேன். ஆமா, அதை கலற்றி வைத்த பிறகு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி நிரந்தரமாக கலற்றி வைத்து விட்டார். இது எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 வருடங்கள் இருக்கும், 10-15 வருடங்கள் இருக்கும். 2011 வாக்குல நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் சொல்றேன்னா, நிறைய அன்பர்கள் யாரிடமும் ஆலோசனை பெறாமல் அவர்களாகவே பத்திரிகையில் படிக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டும், தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டும், நம்ம மாதிரி யூடியூபில் பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்துக் கொண்டும் முறையாக ஜோதிட ஆராய்ச்சியாளர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் தாங்களே ஒரு ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு அணிவதுதான் இதற்கு காரணம். எப்படி மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் மருந்து உட்கொள்ளக்கூடாதோ, அதை போல ஒரு நுட்பமான ஜோதிடரிடம் கலந்து ஆலோசிக்காமல் எந்த ரத்தினங்களையும் போடக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். போடக்கூடிய ரத்தினங்கள் பழுதில்லாததாகவும் குறைவில்லாததாகவும் இருக்கணும். குறை இருக்கக்கூடாது, பழுது இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது நற்பயனை விளைவதற்கு பதிலாக நற்பயன் அல்லாதவைகளை நமக்கு விளைவித்து விடும். அப்ப இந்த காரணங்களை முன்னிட்டு தான் இன்று 12 லக்னம் இருக்கிறது. லக்னம் தான் இங்க முக்கியம். நீங்க எல்லாரும் ஒரு விஷயம், உங்க கட்டத்துல ஜோதிட கட்டத்தை எடுத்து பார்த்து நீங்களே ஒரு அடிப்படை ஜோதிட அறிவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. உங்க ஜோதிட ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதுல லானா என்று போட்டிருக்கோம், அதுதான் உங்களுடைய லக்னம்.
அது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 லக்னங்கள்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே இப்ப லக்னத்தை வச்சுதான் சொல்றேன். இப்ப இந்த 12 லக்னத்துக்குரியவர்களும் அணியக்கூடிய அணியக்கூடாத ரத்தினங்களை நம்ம சொல்ல போறேன். இது ஒரு வழிகாட்டுதல் தான். ஆனா இந்த ரத்தினங்களை தேர்ந்தெடுத்த பிறகு இதை எப்பொழுது அணிய வேண்டும் என்பதை ஒரு ஜோதிடரிடம் கேட்டு அணிந்து கொள்ளுங்கள். அல்லது அணிந்து பார்த்துவிட்டு 40 நாட்களில் உங்களுக்கு அந்த விளைவுகள் நன்றாக இருந்தது என்றால் தொடர்ந்து போட்டுக் கொள்ளலாம், அல்லது கழட்டி வைத்துக் கொள்ளலாம். அதான் அணியக்கூடிய ரத்தினங்கள், அணியக்கூடாத ரத்தினங்கள் 12 லக்னங்கள். இப்ப மேச லக்னத்துக்கு நம்ம முதல்ல சொல்ல போறேன். மேச லக்னத்திற்கு முதல்ல அணியக்கூடாத இது எதுங்கிறத பார்த்துருவோம். முதல்ல அணியக்கூடாதது நீலம் அணியக்கூடாது. அது சனி பகவானுக்குரியது, அணியக்கூடாது. மரகத பச்சை அது புதன் பகவானுக்குரியது. அந்த செவ்வாய் மேச லக்னம் செவ்வாய்க்குரியதாக இருப்பதனால அந்த நீலத்தையும் மரகத பச்சையையும் அணியக்கூடாது. வைரமும் அணியக்கூடாது. ஏனால் அது மாரகஸ்தான ரீதியாக. அப்ப அணியக்கூடாத நட்சத்திர கல்கள் நீலம், மரகத பச்சை, வைரம். அணியக்கூடியது மாணிக்கம் அற்புதமாக அணியலாம். பதவி உயர்வு, பிள்ளைகள் உயர்வு, தொழில் சிறப்பு எல்லாம் நடக்கும். இப்போ மஞ்சள் புஷ்பராகம்ங்கிறது நல்லதையும் செய்யும், நல்லது அல்லாத வீண் செலவு அலைச்சலையும் சொல்லும். அதனால மஞ்சள் புஷ்பராகம் நான் அணிய வேண்டும் என்று பரிந்துரைக்கல. நல்லது செய்யும், நல்லது அல்லாதையும் செய்யணும், அதை விட்டுற வேண்டியதானே. அப்போ மேச லக்னத்துக்காரங்கள் விளக்க வேண்டியது என்ன? நீலம், மரகதம், வைரம். அணிய வேண்டியது மாணிக்கம், பவளமும் அணிந்து கொள்ளலாம். அவங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் வளர்பிறையாக இருந்தால் முத்துவும் அணிந்து கொள்ளலாம். அதனாலதான் ஜோதிடத்தை கேட்டு அணிங்கன்னு சொல்றேன். எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அணியக்கூடியது என்றால் மாணிக்கம் தான். முத்து அணியலாமா வேண்டாமா என்பதை ஜாதகத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்தால் முத்து அணிந்து கொள்ளலாம். அதே போல மஞ்சள் புஷ்பராகமும் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லது செய்யும் என்று ஜோதிடர்கள் கணித்தால் அணிந்து கொள்ளலாம். மற்றபடி எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணிக்கம் மட்டும்தான். கட்டாயம் விளக்கப்பட வேண்டியது நீலம், வைரம், மரகத பச்சை. சரியா? அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் அணியக்கூடிய அணியக்கூடாத அந்த ரத்தினங்கள் என்ன? அணிய கூடாத ரத்தினங்கள் ரிஷபராசிக்காரங்க அவங்களும் நீலம் அணியக்கூடாது. சனி பகவானுக்குரிய நீலம் அணியக்கூடாது. முத்து, மாணிக்கம் அணியக்கூடாது. மஞ்சள் புஷ்பராகம் அணியக்கூடாது, வியாழனுக்குரியது. ஏன்னா ரிஷபம் அசுரகுரு, அது வியாழ பகவான் தேவகுரு. அதனால அவங்க கட்டாயம் விளக்க வேண்டியது மஞ்சள் புஷ்பராகம், கட்டாயம் விளக்கணும். நீலம் கட்டாயம் விளக்கணும். முத்து, மாணிக்கமும் விளக்கணும். மற்றபடி அவங்களுக்கு மிகவும் ஏற்புடைய ஒரு ரத்தினம் மரகத பச்சை. செல்வாக்கு, சொல்வாக்கு, குடும்ப மேன்மை, உத்தியோக உயர்வு அனைத்தும் கிடைக்கும். இந்த ரிஷப லக்னத்துக்குரியவங்க, லக்னம் ரிஷபமாக இருக்கக்கூடியவர்கள் மரகத பச்சை அணிந்தார். சரியாகிவிட்டதா? தவிர்க்க வேண்டியதும் அணிய வேண்டியதும். பவளம் அணியலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பவளம் ரிஷப லக்னத்திற்கு அவ்வளவு நல்லது செய்யாது. ஏனால்
அது 7-12க்குரியதாக வருகிறது. நல்லது செய்யும் கெட்டதையும் செய்ய விடுவதனால பவளத்தை விலக்கி விடுவது நல்லது. மிகவும் நல்லது செய்யக்கூடியது எது? மரகத பச்சை. கட்டாயம் விளக்க வேண்டியது என்னது? குருவுக்குரிய மஞ்சள் புஷ்பராகம், சனிக்குரிய நீலம், சந்திரனுக்குரிய முத்து, சூரியனுக்குரிய மாணிக்கம். ஏன்னா அந்த சுக்கிரனுக்கு சந்திரன், சனி, ஞாயிறு எல்லாமே பகைவர்கள். அதனாலதான் அதை விளக்க சொல்றோம். அடுத்து மிதுன லக்னத்துக்குரியவர்கள். மிதுன லக்னத்திற்குரியவர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் வரக்கூடியது எது? விளக்க வேண்டிய ரத்தனங்கள் எது? கட்டாயம் விளக்க வேண்டியது பவளம். என்ன புதனுக்கு செவ்வாய்க்கும் அவ்வளவு சேர்றான். கட்டாயம் விளக்கப்பட வேண்டியது பவளம், நீலம் விளக்கிடணும். மஞ்சள் புஷ்பராகத்தையும் விளக்கிடணும். ஏனென்றால் புதன் பகவானுக்கு அந்த மிதுனத்திற்கு பாதகாதிபதியாக அந்த தனுசு வருகிறது. அது வியாழனுக்குரியது. அதனால அவங்க விளக்க வேண்டிய கற்கள் பவளம், மஞ்சள் புஷ்பராகம், நீலம் விளக்கிடலாம். ஆனா அவங்க போடக்கூடியது முத்து போடலாம், மாணிக்கம் போடலாம், மரகத பச்சை போடலாம். இப்போ மரகத பச்சை, முத்து, மாணிக்கம் போடலாம். மரகத பச்சை போட்டா மீனராசிக்காரங்களுக்கு பெருமை உயரும், புகழ் கூடும். முத்து அணிந்தால் செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே கூடும். மாணிக்கம் அணிந்தால் போட்டிகளில் வெற்றி, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் வரும். சார் வைரம் அணியலாமா? நிறைய பேர் அணியலாம் என்று சொல்கிறார்களே. வைரம் அணியலாம். ஆனால் அது ஜோதிடனுடைய ஆலோசனைக்கு பின் தான் அணியப்பட வேண்டும். ஏனென்றால் அது 5-12க்குரியதாக வந்து விடுகிறது. நன்மையை வழங்குவதோடு வீண் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் இப்ப வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பணிபுரிபவர்கள் மிதுன லக்னத்துக்குரியவங்க இந்த வைரத்தை அணியலாம். ஏன்னா அது ஏற்கனவே அந்த 12ஆம் பாவத்துக்குரிய பலன் எட்டப்பட்டு விட்டதுனால வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் உள்ளவர்கள் வைரம் அணியன்னா அணியலாம். சொந்த ஊரிலேயே பார்க்கக்கூடியவர்கள் வைரத்தை விலக்கி விடுவது நல்லது. அப்போ மிதுன லக்னத்துக்குரியவங்க அணிய வேண்டியது என்னது? மரகத பச்சை, முத்து, மாணிக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அடுத்து கடக லக்னத்துக்கு உரியவர்கள் அணிய வேண்டிய அணியக்கூடாத நட்சத்திரங்கள், கற்கள். கடக லக்னம் கட்டாயம் விளக்க வேண்டியது என்னது? முதல்ல நீலத்தை விளக்கிடணும். நீலம் சனி பகவானுக்குரியது. அதை தவிர்த்து வைத்தல் நல்லது. வைரத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். அது பாதகாதிபதி. கட்டாயம் தவிர்க்க வேண்டியது நீலமும் வைரம். மஞ்சள் புஷ்பராகம் நல்லதையும் செய்யும், நல்லது அல்லாததையும் செய்யும். அதனால அத ஜோதிடர் ஆலோசனை இல்லாம அணியக்கூடாது. அதனால அதையும் விட்டுருவோம். அப்ப அணியக்கூடியது எது? முத்து அணியலாம், பெருமை உயரும், புகழ் பெருகும். மாணிக்கம் அணியலாம், செல்வாக்கு சொல்வாக்கு கூடும். பவளம் அணியலாம், மிக நல்லது. கடகலக்கணத்திற்கு செவ்வாய் மிகவும் நல்லது செய்வான். கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது. அப்ப பவளம் அணியலாம். சரியா போச்சா? கடகலக்கணத்துக்காரங்களை அணிய வேண்டியது முத்து, மாணிக்கம், பவளம். விளக்க வேண்டியது
வைரம், நீலம். மரகத பச்சையும் விளக்கி வச்சிடலாம். இதுதான் கடக லக்னத்தை பொறுத்த அளவுல அணிய வேண்டியது என்னது? முத்து, மாணிக்கம், பவளம். மற்றதை விளக்கி வச்சிடலாம். அடுத்து சிம்ம லக்னத்துக்காரர்கள் விரும்பி நற்பயன்கள் தருவதற்காக அணியக்கூடிய ரத்தின கற்கள். சிம்மம் மாணிக்கம் அணியலாம். அணியக்கூடியது முதல்ல மாணிக்கம், மரகத பச்சை. செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, தொழில் லாபம் எல்லாம் கிடைக்கும். இப்போ மாணிக்கம் அணியலாம், மரகத பச்சை அணியலாம். அணியக்கூடாதவைகள் என்னன்னு பார்க்கலாம். அணியக்கூடாதவை வைரம் அணியக்கூடாது, நீலம் அணியக்கூடாது, பவளமும் அணியக்கூடாது. இதான் அவங்க அணியக்கூடாத நட்சத்திரங்கள். என்ன ஒவ்வொன்றுக்கு காரணம் இருக்கு. காரணத்தை சொன்னோம்னா பதிவு மிக நீண்டு போயும். மஞ்சள் புஷ்பராகம் ஐயா நல்லது தானே செய்யும் வியாழ பகவான் நீங்க கேட்கலாம். அது 5 மற்றும் 8க்குரியதாக வந்து விடுகிறது. அதனால நல்லது செய்யவும் நல்லது அல்லாதது செய்யவும் வாய்ப்பு இருக்கிறதுனால அது ஜோதிடத்தை ஆலோசித்து அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து 5ஆம் இடம் வேலை செய்யுமா 8ஆம் இடம் வேலை செய்யுமாங்கிறத ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து 5ஆம் இடம் வேலை செய்யுமாக இருக்குமானால் அந்த மஞ்சள் புஷ்பராகம் அணியலாம். அதே மாதிரிதான் பவளம் 4 மற்றும் 9க்குரிய நல்லது தானையா அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு 9ஆம் இடமாகிய அந்த மேசம் பாதகஸ்தானம். அதனாலதான் அது நல்லது செய்யும் தீயது செய்யுங்கிறதுனால ஜோதிடத்தை ஆலோசனை பண்ணி அந்த செவ்வாய் இருக்கும் இடத்தை பொறுத்து அதுல 4ஆம் இடம் வேலை செய்யுமா 9ஆம் இடம் வேலை செய்யுமாங்கிறத கண்டுபிடித்து 9ஆம் இடம் வேலை செய்யுமானா அதை விட்டுறணும். 4ஆம் இடம் வேலை செய்யுமானா அணியலாம். அதனாலதான் பவளத்தையும் விட்டுருங்க, அந்த மஞ்சள் புஷ்பராகத்தை விட்டுருங்க, நீங்களா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட வச்சிருக்கேன். மற்றபடி சூரியனுக்கு சுக்கிரன் வேண்டாதவனாக இருக்கிறதுனால அந்த சுக்கிரனையும் விட்டுறலாம். அதனாலதான் வைரத்தை விட சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம அணியக்கூடிய நட்சத்திர கற்கள்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம், மரகத பச்சை மிகவும் நல்லதாக இருக்கும். மாணிக்கம், மரகத பச்சை. அதான் தேவையில்லாத கற்களை நீங்க போட்டுட்டு சிரமப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக ஒரு வழிகாட்டுதல். அடுத்து புதன், கன்னி. கன்னி லக்னத்துக்காரர்கள் அணியக்கூடிய அணியக்கூடாத ரத்தின கற்கள் எது? முதல்ல அணியக்கூடியது என்றால் அவர்கள் அந்த நீலம் இருக்கிறதே அது 5 மற்றும் 6க்குரியதாக இருக்கிறது. அதனால நல்லது செய்யும், நல்லது அல்லாததும் செய்யும். ஆனால் வைரம் அவர்கள் விரும்பி அணியலாம். அது 2, 9க்குரியதாக வருகிறது. செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, நினைத்தது நிறைவேறியது அனைத்தும் கிடைக்கும். அப்ப முதல் கட்டமாக அவர்கள் அணியக்கூடியது வைரம். நீலம் அணியலாமா வேண்டாமாங்கிறத 5ஆம் இடம் வேலை செய்யுமா 6ஆம் இடம் வேலை செய்யுமாங்கிறத ஜோதிடத்தை கலந்தாலோசனை பண்ணி தான் அவங்க முடிவு பண்ணணும். சரியா? அப்ப கன்னி லக்னத்துக்காரர்கள் அணியக்கூடியது மரகத பச்சை அணியலாம், வைரம் அணியலாம். வளர்பறை சந்திரனாக ஜாதகத்தில் இருந்தால் முத்து அணியலாம். கட்டாயம் விளக்கப்பட வேண்டியவைகள் மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் கட்டாயம் விளக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மஞ்சள் புஷ்பராகம் வியாழனுக்குரியது. வியாழன் கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி, விளக்கப்பட வேண்டும். மஞ்சள் புஷ்பராகம் கண்டிப்பா விளக்கணும். 3, 8க்குரிய பவளத்தையும் கண்டிப்பாக விளக்கணும். வைரம் நன்றாக அணியலாம், மரகத பச்சை நன்றாக அணியலாம். வளர்பறை சந்திரனாக இருக்கக்கூடிய பட்சத்துல முத்து அணியலாம். இதுதான் கன்னி லக்னத்துக்காரர்கள் அணிய வேண்டிய லக்னங்களை பற்றிய ஒரு குறிப்புரை. அடுத்து துலாம் லக்னத்துக்காரர்கள். துலாம் லக்னத்துக்காரர்கள் அணிய வேண்டிய லக்னங்கள்
அணிய வேண்டிய கற்கள், அவர்கள் நீலக்கல், சனிக்குரிய நீலக்கல்லை நன்றாக அணியலாம். மரகத பச்சை, வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த மரகத பச்சையை அணியலாம். உள்ளூரிலேயே பணியாற்றுபவர்கள் அதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அது 9 மற்றும் 12க்குரியதாக இருக்கிறது. நல்லதை வாரி வாரி வழங்கக்கூடிய சமயத்தில் வெளியிடங்களில் தங்க வைக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்பினையும் கொடுத்துவிடும். அதனால ஏற்கனவே வெளியூரில் தங்கி பணிபுரிபவர்கள் மரகத பச்சை அணியலாம். உள்ளூரிலேயே பணிபுரிபவர்கள் அந்த நீலம் அணிவது மிகவும் சாலச்சிறந்தது. அவர்கள் விளக்கப்பட வேண்டிய ரத்தின கற்கள், மஞ்சள் புஷ்பராகம் கண்டிப்பாக விளக்க வேண்டும். அது வியாழ பகவானுக்குரியது, சுக்கிர பகவானுக்கு ஆகாது. அதே மாதிரி பாதகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுக்குரிய மாணிக்கத்தை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். முத்துவை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். பவளத்தை அவர்கள் அணிந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆக அவர்கள் துலாம் லக்னத்துக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக பொருந்தக்கூடிய கல் என்றால் அது நீலக்கல், அடுத்து பவளக்கல், அடுத்து மரகத பச்சை நல்லதையும் செய்யும். வெளியிடங்களில் தங்கி பணிபுரியக்கூடிய வாய்ப்பையும் சென்ற வகையில் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் தங்குவவர்கள் மரகத பச்சை அணியலாம். மற்றவர்கள் அதை பற்றி அணிவதற்கு ஜோதிடரிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். தாமாகவே அணிய வேண்டும் என்றால் நீலம் அணியலாம், பவளம் அணியலாம். கட்டாயம் விளக்க வேண்டியது மஞ்சள், புஷ்பராகம், மாணிக்கம், முத்து இவைகளை விளக்க வேண்டும். இதான் துலாம் லக்னத்துக்காரர்கள் எவ்விதமாக கற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது. விருச்சிக லக்னத்துக்குரியவர்கள் எந்த லக்னங்களை அணியலாம், எந்த கற்களை அணியலாம்? விருச்சிக லக்னத்துக்குரியவர்களுக்கு மஞ்சள் புஷ்பராகம் நன்றாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, தனலாபம், பதவி உயர்வு, பிள்ளைகள் நலம் இவை எல்லாம் கிடைக்கும் அந்த மஞ்சள் புஷ்பராகம் அணிந்தால். அதே மாதிரி அவர்கள் முத்து அணியக்கூடாது. 9ஆம் இடம் தானே, நல்லதுதானே செய்யும் என்று நினைக்கக்கூடாது. அது பாதகஸ்தானமாக வருவதால் முத்து அணியக்கூடாது. அதே போல அவர்கள் வைரமும் அணியக்கூடாது. ஏனால் அது வைரமும் நன்றாக வேலை செய்யாது அவர்களுக்கு. 12, 11, 10 மாணிக்கம் நன்றாக வேலை செய்யும். அப்ப விருச்சிக ராசிக்கு விரும்பி அணியக்கூடியது எது? நல்ல பலனை தரக்கூடியது மஞ்சள் புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம், மாணிக்கம் இவைகள் நற்பலன்களை தரும். தவிர்க்கப்பட வேண்டிய கற்கள் நீலம், சனிக்குரியதை கட்டாயம் விளக்கிடணும். செவ்வாயும் சனியும் சேராது. புதனுக்குரிய மரகத பச்சையை விளக்கிடணும், முத்தை விளக்கிடணும், வைரத்தை விளக்கிடணும். இதுதான் விருச்சிக ராசிக்காரங்க விளக்க வேண்டியது எது? சனிக்குரிய நீலம், சுக்கிரனுக்குரிய வைரம், புதனுக்குரிய மரகத பச்சை, சந்திரனுக்குரிய முத்து இவைகளை விலக்கி வைக்க வேண்டும். வியாழ பகவானுக்குரிய மஞ்சள் புஷ்பராகம் விரும்பி அணியலாம். சூரியனுக்குரிய மாணிக்கம் விரும்பி அணியலாம். அடுத்து தனுசு லக்னத்துக்குரியவர்கள் அணியக்கூடிய கற்கள் எது? அவர்கள் மஞ்சள் புஷ்பராகம் அணியலாம். மாணிக்கம் நன்றாக அணியலாம். ஆக மஞ்சள் புஷ்பராகம் தனுசு லக்னத்துக்காரங்க அணியலாம், மாணிக்கம் அணியலாம். பவளம் அவர்களுக்கு நல்லதை செய்யும், வெளியிடங்களில் சென்று பணிபுரியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதனால ஜோதிடனுடைய ஆலோசனையை பெற்று 12ஆம் இடம் வேலை செய்கிறதா, 5ஆம் இடம் வேலை செய்கிறதா என்பதை அறிந்துதான்
பவளம் போட முடியும். அதனால பவளம் வந்து உடனே எடுத்து அடுப்புல போட முடியாது, அது ஆராய்ச்சிக்குரியது. இப்ப விரும்பி அணியக்கூடியது மஞ்சள் புஷ்பராகவும் மாணிக்கமும் எந்த காலத்திலையும் துன்பம் தராது. நீலமும் அணியலாம், அது தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்குரியது, செல்வம் செல்வாக்குக்குரிய தனஸ்தானத்துக்குரியது. ஆனால் அதுல எந்த இடம் வந்து வேலை செய்யும் என்பது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். சனி பகவான் 2 ஆதிபத்தியத்துக்கு வராரு. குடும்பஸ்தானம் நேத்திரஸ்தானத்துக்கும் வராரு, தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கும் வராரு. அது எது வேலை செய்யுது என்பது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தகுந்தபடி நீளம் அணியலாமா வேண்டாமா என்பதை ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து முடிவு செய்யணும். அந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக நீளம் வந்து விடுகிறது. மஞ்சள் புஷ்பராகம் 1-4க்குரியது ஈஸியாக எளிதாக அணியலாம். பாகிஸ்தானத்துக்குரிய அந்த மாணிக்கத்தையும் அணியலாம். அப்ப அணியக்கூடியது எது? தனுசு லக்னம் மஞ்சள் புஷ்பராகம் மாணிக்கம். கட்டாயம் விளக்க வேண்டியது சுக்கிரனுக்குரிய வைரம். கட்டாயம் விளக்க வேண்டியது புதனுக்குரிய மரகத பச்சை. கட்டாயம் விளக்க வேண்டியது 8ஆம் இடத்துக்குரிய முத்து. ஆராய்ச்சி பண்ணி சேர்த்துக் கொள்ள வேண்டியது சனிக்குரிய நீளம். இதான் தனுசு லக்னத்துக்குரியது. சேர்க்க வேண்டியது அணிய வேண்டியது மஞ்சள் புஷ்பராகமும் மாணிக்கம். இது எல்லாம் விளக்கிருங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மகர லக்னத்துக்குரியவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த ரத்தினக்கல் எது? நீலம் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம், வைரம் அணியலாம், 5-10க்குரியது வைரம் அணியலாம். புதன் நல்லது செய்யும், நல்லது அல்லாததையும் செய்யும். அது ஜோதிடர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்ட பிறகுதான் அந்த மரகத பச்சை அணிகிறத பத்தி யோசிக்கணும். அதனால நீலம் அணியலாம், வைரம் அணியலாம். அணியக்கூடாத கற்கள் பவளம் கட்டாயம் அணியக்கூடாது, பாதகத்தை விளைவிக்கும். முத்து மாணிக்கம் கட்டாயம் அணியக்கூடாது. அப்ப அவர்கள் கட்டாயம் அணியக்கூடாத ரத்தின கற்கள் பவளம், முத்து, மாணிக்கம். அணியக்கூடியது நீலமும் வைரமும். சரியா? அடுத்து கும்ப லக்னத்துக்குரியவர்கள் எந்த கல்லை விரும்பி அணிந்தால் நற்பயன்கள் கிடைக்கும்? கும்ப லக்னத்துக்குரியவர்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்தால் தனப்பிராப்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, தொழில் லாபம் அனைத்து வரும். மஞ்சள் புஷ்பராகம். கும்பம் அதே மாதிரி அவர்கள் வயிறு அணியக்கூடாது. இவங்க மகர ராசிக்காரங்கள வயிறு அணியலாம்னு கும்ப ராசிக்காரங்க வயிறு அணியக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அப்ப அவங்க மஞ்சள் புஷ்பராக அவங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். மரகத பச்சை நன்மை தீமை ரெண்டையுமே சேர்ந்து தரக்கூடியதாக இருக்கிறது. அதனால அத ஜோதிடத்தை கேட்காம எந்த காரணம் கொண்டும் மரகத பச்சையை போடக்கூடாது, வைரமும் போடக்கூடாது, முத்து மாணிக்கமும் போடக்கூடாது. அதனால அவங்க அணிய வேண்டும் என்றால் கும்பராசிக்காரர்கள் இந்த மஞ்சள் புஷ்பராகத்தை மட்டுமே பிடித்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா செவ்வாய் சனிக்கு உதவாது, அதே மாதிரி சுக்கிரன் அது பாதகாதிபதியா வந்துடுறாரு, அதனால அது உதவாது. 9ஆம் இடம் பாதகாஸ்தாதிபதி சிறராசிக்கு, அதனால அதை விட்டுறணும். ஏற்கனவே 6ஆம் இடத்துக்குரியதாக முத்து வந்து விடுகிறது, அதனால அதையும் விட்டுறணும். 7ஆம் இடத்துக்குரியது சூரிய பகவான் சனிக்கு உதவாதனால மாணிக்கத்தை விட்டு விட வேண்டும். அதனால மஞ்சள் புஷ்பராகம் மட்டும் அணிவதே சால சிறந்தது. நீலக்கல் அணிந்து கொள்ளலாம். நீலக்கல் அணிந்து கொண்டால் பெருமை உயரும், புகழ் உயரும், எல்லா உயரும், செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் வரவும் லாபமும் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மஞ்சள் புஷ்பராகம் மட்டும்தான் அவங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து மீன லக்னத்துக்குரியவர்கள் விரும்பி அணியக்கூடியது, முதல்ல மீன லக்னத்துக்குரியவங்க மஞ்சள் புஷ்பராகம் அணியலாம், புகழ் பெருமை எல்லாம் உயரும். அடுத்து பவளம் அணியலாம், செல்வாக்கு சொல்வாக்கு
நினைத்த காரியங்கள் நடத்துதல் எல்லாம் நடக்கும். வளர்பிறை சந்திரனாக ஜாதகத்துல சந்திரன் இருக்கும் பொழுது நீங்கள் முத்து விரும்பி அணியலாம். இதுதான் நீங்கள் விரும்பி அணியக்கூடியது. மீன லக்னத்துக்குரியவர்கள் அவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியது என்றால் மஞ்சள் புஷ்பராகம், பவளம். வளர்பிறை சந்திரனாக ஜாதகத்தில் இருந்தால் முத்து. அவர்கள் கட்டாயம் விளக்க வேண்டியது வைரம். ஏனால் அது சுக்கிரனுக்குரியது ஆகாது. அதே மாதிரி புதனுக்குரிய மரகத பச்சை ஆகாது. சூரியனுக்குரிய மாணிக்கம் ஆகாது. 6ஆம் இடத்துக்குரியதாக வந்து விடுகிறது. அப்போ மீன லக்னத்துக்குரியவர்கள் அணிய வேண்டிய கல் எது என்றால் பெருமை, புகழ், தொழில் மேன்மை எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மஞ்சள் புஷ்பராகம். தனம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு, குடும்ப மேன்மை, நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் பவளம் அணிய வேண்டும். ஜாதகத்துல வளர்பிறை சந்திரனாக சந்திரன் இருக்கும் பொழுது முத்து அணிந்து கொள்ளலாம். இந்த 3ஐயும் தான் அணியணும். மஞ்சள் புஷ்பராகம், பவளம், முத்து அணியலாம். முத்து எப்ப அணியணும்னா அது வளர்பிறை சந்திரனா இருந்தாதான், அல்லது அதை விட்டுருங்க. அல்லது மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் அணிங்க. கட்டாயம் விளக்க வேண்டியது சுக்கிரனுக்குரிய வைரம், புதனுக்குரிய மரகத பச்சை, சூரியனுக்குரிய மாணிக்கம். இதை கட்டாயம் விளக்கிடணும். அப்ப இதான் 12 லக்னங்களும் எந்த லக்ன கல்ல அணியலாம் அணியக்கூடாதுங்குரிய ஒரு எளிய வழிகாட்டு முறை. எளிய வழிகாட்டு முறை. கட்டாயம் எல்லாரையும் போடுங்கன்னு சொல்லி நான் ஒன்றும் சொல்லலை. எதையுமே போடாம இருந்தா மிகவும் நல்லது. அதையும் சொல்லிடுறேன். தெரியாதனமா அணியக்கூடாததை அணிஞ்சிடாதீங்க, அணியக்கூடியதை விட்டுறாதீங்க அப்படிங்கிறக்காக தான். எதையுமே நான் போடாம இருக்கேன் சார், ரொம்ப நல்லது, எந்த குழப்பமுமே இல்லை, அந்தந்த பலன்கள் அதாவது அந்தந்த இதுலயே நடக்கும். இப்போ சிக்னல் இருக்குது, இயற்கையான ஒரு வலிவுல வந்துகிட்டு இருக்கோம். அதை பூஸ்ட் பண்ணோம்னா அதனுடைய படத்தெளிவு அதிகமா இருக்கும். அந்த பூஸ்டரை குறைச்சோம்னா படத்தெளிவு மங்கும். அந்த வேலையை தான் இவங்க செய்ய போகுது இந்த நவரத்தனங்கள். இது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு உள்ளதுதான். இது எப்படின்னா அந்த தூவாதேசங்களில் உள்ள கிரகங்களில் இருந்து சக்தியை உள்பிரவித்து அந்த சக்தியை நமக்கு கொடுக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. அனைத்துமே விஞ்ஞானம் தான். அந்தந்த கலர் உள்ளவைங்க அந்தந்த கிரகத்தினுடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமை உடையவை. அப்ப தேவையான சக்தியை மட்டும் தான் நம்ம ஈர்க்கணும். நல்லது செய்யக்கூடிய சக்தியை தான் நம்ம ஈர்த்து உள்வாங்கணும். நல்லது செய்யாத சக்திகள் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுறணும். அதுக்காகத்தான் இந்த இது. எதையுமே அணியவில்லை என்றாலும் மிகவும் சிறந்ததுதான். இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கும். தேவையில்லாததை அணியக்கூடாது என்பதற்காக ஒரு எளிய வழிகாட்டு நெறிமுறைக்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. யாருமே இது ஏன் இப்படி நமக்கு சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் 2 தினங்களுக்கு முன்னால ஒருத்தர் நிறைய கல்லை போட்டிருந்தார் கையில. அதுல தேவையில்லாத நிறைய ரத்தனங்களும் இருந்தது. அதான் அவருக்கு இதை விளக்கம் சொல்லி எடுத்து வைக்க சொன்னேன். அப்ப மற்றவங்களுக்கு இது பயன்படுமேங்கிற நோக்கில் இதை சொல்றேன். மற்றும் ஒரு ஜோதிட பிரிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்மளுடைய சேனல்ல உள்ள அந்த ஜோதிடம் ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தமான நம்மளுடைய ஆராய்ச்சி பேச்சுக்கள் பூரா வந்துகிட்டு இருக்கும். ஆன்மீக ஃபோல்டர் ஒன்று தனித்தனியா இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னாலும் சிவபுராணங்கள், கோளறுபதியங்கள், கந்தரானுபூதி, திருமந்திரம், அபிராமி அந்தாதி, அபிராமி பதிகம், சிவபுராணம் 92 வரிகளுக்குள்ள விளக்கம், முழு கம்பராமாயணம், சுந்தர காண்டம், இவையுமே அனைத்துமே இருக்கிறது. அதை ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய நண்பர்கள் அனைவருமே விரும்பி அதை பார்த்து கேட்டு மகிழ்ந்து அனைவருக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க என்பதற்காகத்தான் இப்படி சுருக்கமாக சொல்றேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.